இப்போ இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்கா, இதில் ஒரு கோன் கொடுத்துருக்காங்க, அடுத்தது ஒரு சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. இந்த கோனோட டயமீட்டர்லாம் கொடுத்துட்டாங்க. அதாவது பேஸ் டயமீட்டர் 30 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தேர்ஃபோர் ரேடியஸ் வந்து உங்களுக்கு 15 சென்டிமீட்டர். அடுத்தது ஹைட்டையும் கொடுத்துட்டாங்க, 108 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு இந்த சிலிண்டரோட டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஹச்சை கொடுத்துட்டாங்க, ஹச் இஸ் ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, இந்த சிலிண்டரோட பேஸ் டயமீட்டர் என்னன்னு கேட்குறாங்க. இதில் முக்கியமான ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னாக்கா, இந்த பாருங்க, the volume of a right circular cylinder is equal to that of a right circular cone. இப்போ இந்த டயமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த சிலிண்டரோட வால்யூமும் இந்த கோனோட வால்யூமும் ஈக்குவல். ஸோ இந்த ரெண்டு வால்யூமை நம்ம கண்டுபிடிச்சி அதை ஈக்குவேட் பண்ணோம்னா அதிலிருந்து இந்த டயமீட்டர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போது இந்த சிலிண்டர் எடுத்துப்போம். இதோட வால்யூம் இஸ் ஈக்குவல் டு பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு கேபிட்டல் ஹெச். இந்த இடத்துல நாம் இந்த ஹெச்சை கேபிட்டல் ஹெச் அப்படின்னும் இந்த ஹெச்சை ஸ்மால் ஹெச்னு சொல்லியிருக்கோம். அதே போல் இந்த ரேடியஸை கேபிட்டல் ஆர் அப்படின்னும் இந்த ரேடியஸை ஸ்மால் ஆர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா இந்த ஃபார்முலாவில் வரக்கூடிய இந்த வேரியபிள்ஸ் ஒரே நொட்டேஷனில், அதாவது ஒரே சிம்பிளில் இருந்தால் கன்ஃபியூஸ் ஆகிடும். அப்படி கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி மாற்றி கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ இந்த சிலிண்டரோட வால்யூம் பாருங்கள். திஸ் இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர். இது நமக்கு இப்போ தெரியாது, இன்ட்டு ஹச். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த டயமீட்டர். இப்போ இந்த வால்யூமில் ஹச்சோட வேல்யூ நமக்கு தெரியும். ஹச்சோட வேல்யூ 9 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கா பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 9 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் உங்களுக்கு சிலிண்டரோட வால்யூம். இதோட யூனிட்டு சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு வரும். அடுத்தது இந்த கோன் எடுத்துப்போம். இந்த கோனோட வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 1/3 பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஸ்மால் ஹெச் சென்டிமீட்டர் கியூப். இதில் டயமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஹெச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வால்யூம் நமக்கு 1/3 பை இன்ட்டு 15 ஸ்கொயர் இன்ட்டு 108 சென்டிமீட்டர் கியூப்னு கிடைக்கும். திஸ் இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு 1/3 இன்ட்டு 15 இன்ட்டு 15 இன்ட்டு 108 கியூபிக் சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். இதை நாம் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறப்ப இந்த 3க்கும் இந்த 15க்கும் கிராஸ் பண்ணோம்னா இங்கே 5ன்னு வரும். தேர்ஃபோர் இதோட வால்யூம் இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு 5 இன்ட்டு 15 இன்ட்டு 108 கியூபிக் சென்டிமீட்டர். இதில் இந்த சிம்பிளிஃபிகேஷன்ஸ்லாம் இங்கேயே சரி பண்ணாமல் ஏன் இதை அப்படியே வச்சுருக்கோம் அப்படின்னா, இதை கடைசியில் நாம் சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது சிம்பிளிஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இதில் இதை பாருங்கள், இப்போ நாம் 2 வால்யூமும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த 2 வால்யூமும் நாம் ஈக்குவேட் பண்ணி இந்த ரேடியஸை கண்டுபிடிச்சி அதிலிருந்து இந்த டயமீட்டரை கண்டுபிடிச்சிடலாம். இப்போது இந்த 2 வால்யூமையும் ஈக்குவேட் பண்ணுறப்ப பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 9 இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு 5 இன்ட்டு 15 இன்ட்டு 108 அப்படின்னு கிடைக்கும். இதில் பை அண்டு பை ரெண்டு கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 15 இன்ட்டு 108 டிவைடட் பை 9ன்னு கிடைக்கும். இப்போது இந்த 9க்கும் இந்த 108க்கும் கேன்சல் பண்ணுறப்ப 12ன்னு கிடைக்கும். தேர்ஃபோர் ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 15 இன்ட்டு 12 அப்படின்னு வரும். இதோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 900 அப்படின்னு வரும். அதாவது ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 900. தேர்ஃபோர் ஆர் இஸ் ஈக்குவல் டு அண்டர் ரூட் ஆஃப் 900. இதோட வேல்யூ என்னென்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 30. ஆனால் மைனஸ் 30 அப்படிங்கிறது
நடைமுறைக்கு ஒத்து வராது, இம்ப்ராக்டிகபிள். ஏன்னா இந்த டயமீட்டருங்கிறதோ அல்லது இந்த ரேடியஸ் அப்படிங்கிறதோ மைனஸ் வேல்யூவில் வராது, அது சாத்தியம் இல்லை. தேர்ஃபோர் ஆர் இஸ் ஈக்குவல் டு 30 சென்டிமீட்டர். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது டயமீட்டர் ஆஃப் த பேஸ். தேர்ஃபோர் டி இஸ் ஈக்குவல் டு 60 சென்டிமீட்டர். ஏன்னா டயமீட்டர் அப்படிங்கிறது 2 டைம்ஸ் த ரேடியஸ். ஸோ இந்த கணக்குக்கு இதுதான் ஆன்சர். அடுத்தது இந்த சிம்பிளிஃபிகேஷனில் இன்னொரு சின்ன மெத்தட் சொல்கிறேன், அதையும் கவனிங்க. இந்த இடத்துல இந்த ஆர் ஸ்கொயர் வந்திருக்கு இல்லைங்களா, இந்த ஆர் ஸ்கொயரை நாம் சிம்பிளிஃபை பண்ணி 900ன்னு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ரூட் எடுத்துருக்கோம். அதுக்கு பதிலாக இதை வேற ஒரு மெத்தடில் சிம்பிளிஃபை பண்ணலாம். அது எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. இதில் இந்த ஸ்கொயர் கான்செப்டில் சின்னதாக ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை கவனிங்க. அதாவது இஃப் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் தென் ஏ இஸ் ஈக்குவல் டு பி. அதாவது பவர் 2 ஈக்குவல் அப்படிங்கிறப்ப பேஸும் ஈக்குவல் ஆகிடும். அதே போல் இஃப் ஏ பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் அப்படின்னா தென் என் இஸ் ஈக்குவல் டு எம். அதாவது இந்த இடத்துல பேஸ் 2 ஈக்குவல், அப்போன்னா பவர் 2 ஈக்குவல் ஆகிடும். ஸோ இப்போ இந்த கான்செப்டை தான் இந்த சிம்பிளிஃபிகேஷன் யூஸ் பண்ண போகிறோம். இதில் பாருங்கள், இந்த ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது 5 இன்ட்டு 15 இன்ட்டு 12 இருக்குது. திஸ் இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 3 இன்ட்டு 5 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 அப்படின்னு இதை பிரித்தாச்சு. அதாவது இந்த வேல்யூஸை நாம் அப்படியே இங்கே ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். இதில் எல்லா ஃபேக்டருமே உங்களுக்கு ப்ரைம் ஃபேக்டர்ஸ். ஏன்னா இதில் எந்த ஃபேக்டரியுமே நீங்கள் ஃபர்தராக ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அதாவது இதை ஒன்றையும் காரணி அப்படிம்போம். தட் இஸ் இது ஒரு காரணி, இது ஒரு காரணி, இது ஒரு காரணி, அந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு காரணி. இதில் எந்த காரணியவும் நீங்கள் மேற்கொண்டு காரணிப்படுத்த முடியாது. இப்போது இந்த இடத்துல நமக்கு ஆர் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது, அதாவது பவரில் 2 இருக்குது. தேர்ஃபோர் இங்கே இருக்கக்கூடிய காரணிகளை 2 ஈக்குவல் குரூப்பாக நாம் பிரிக்கணும். இப்போ அப்படி பிரிக்கும்பொழுது ஒரு 2, ஒரு 3, ஒரு 5 இது ஒரு செட்டாக எடுத்துக்கிட்டோம். அடுத்த செட்டில் அதே போல் ஒரு 2, ஒரு 3, ஒரு 5. இப்போது இது ஃபுல்லாக ஒரு ஃபேக்டரு, அதே போல் இது ஃபுல்லாக ஒரு ஃபேக்டரு. இப்போ இதோட வேல்யூ என்ன ஆகுதுன்னா 30 இன்ட்டு 30ன்னு வரும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 30 ஸ்கொயர். அதாவது ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 30 ஸ்கொயர். இங்கே 2 பக்கமும் பவர் ஈக்குவலாக இருக்குது. தேர்ஃபோர் பேஸும் ஈக்குவலாக இருக்கும். தேர்ஃபோர் ஆர் இஸ் ஈக்குவல் டு 30 சென்டிமீட்டர். ஸோ இதிலேருந்து என்ன கிடைக்குதுன்னா டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 60 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் ஆன்சர். கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.